வணக்கம். அன்பார்ந்த ஆண்களே, ஆருயிர் பெண்களே, இருகூர் நகரிலே வாழும் இன்பபுரி மக்களே, சொந்த வீடு வைத்திருப்போரே, அது இல்லாமல் வாடகைக்கு குடியிருப்போரே, எங்களுடைய சாகச வேலைகளை இந்த ஊரிலே நடாத்தி காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். கொட்டும் மழையானாலும் சரி, கொடும் புயலானாலும் சரி, துடிக்கும் ரத்தமானாலும் சரி, கடிக்கும் நாயானாலும் சரி, இடிக்கும் இடியானாலும் சரி, எனக்கு பின்னால் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, சைடிலே எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, நான் பேச்சை நிறுத்தப் போவதில்லை. இப்பொழுது அண்ணன் அவர்கள் சைக்கிள் ஓட்டுவார்கள். ஓட்டியா? இந்த மோதி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க. நான் கும்பிடுறேன். ஏண்டா பழனிசாமி, நல்ல சாதி சாணத்துல பிறந்துட்டு இப்படி நடு ரோட்ல வந்து சைக்கிள் ஓட்டுறியா? இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாதுடா. உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமையாது இருங்க. நான் உனக்கு உபத்திரம் பண்றேனா? குடி, சாப்பிடாதீங்க. பழனிசாமி மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொன்னா. சரி, போனா போகுது, ரிக்கார்ட் டான்ஸ்க்கு ஆள் கிடைக்கலன்னு நான் தான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கூட்டி வந்திருக்கேன். இங்க அவனை பார்த்துன்னு இந்த காதல் பண்றது, கையை இப்படி நீட்டுறது, இதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா சில்லு தட்டி விட்டுருவேன். முதல்ல என்ன உள்ள ஓடு, அப்புறம் பாரு. என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பேசாம நிக்கிற? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி நான் அனுசரிச்சுக்கிறேன். ஆரம்பத்துல அப்படித்தான் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? அப்படி போய் ஆடு. ஐயோ, காதுக்குள்ள கோழி பூந்துருச்சு. 11 மணிக்கு ஒரு மனுஷன் தூங்குவானா? அப்படின்னா 7 மணிக்கு எந்திரிக்கணும் தான் மனுஷனா? உனக்கு தான் தெரியுமில்ல, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் படுத்தா நீங்க கிழமை காலையில எந்திரிப்பேன்னு. இந்த லெட்டரை படிச்சு சொல்லுங்க. அடச்சே, நான் என்ன ஸ்கூலுக்கு பியணும், உனக்கு பியவாயா? லெட்டர் படிக்கணும், பேப்பர் படிச்சு சொல்லணும். ஒரு 4வது வரைக்கும் படிச்சுட்டா என்னையா கழுத்து அறுக்கிறீங்க ஐயா? லெட்டர் படிச்சதுக்கு அப்புறம் டீ குடிக்க போலாமா? தப்பு பார்த்தா படிப்பேன், பரவாயில்லையா? என்ன சரியா படிங்க. என்னப்பா அது போட்டோ? உங்களுக்கு இதுவரை என் ஞாபகம் இருக்குமானா உங்களுடைய முடிவு அறிய அவருடன் இருக்கு. இந்த பாரு, நீ என்னென்னமோ பண்ணி பாக்குற, அந்த அம்சம் வேணும் உனக்கு சிக்க மாட்டேங்கிறா. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது கலையாத. பேசாம இந்த பொண்ணையே கட்டிக்க. இந்த காய்கறி எல்லாம் யார் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க? யாரு வந்திருக்காங்க பாரு. ஆமா, இந்த ஊருக்குள்ள யாருமே வர முடியாது, நீங்க எப்படி வந்தீங்க? ஒண்ணு இல்ல, நம்ம கிட்டதான் நிறைய பேர் கடை வாங்கி இருக்கானுங்கல்ல, அதுல ஒருத்தர் இந்த ஊருக்கு தான் லாரி ஓடி தெரியுறா. இந்த 15 நாளாவே கெடுவு அம்மனியை பார்க்க வரணும்ட்டு இன்னைக்கு தான் கொண்டு வந்து விட்டான். வரும்போது வெறும் கையோட வர வேண்டாம்னு காய்கறி எல்லாம். ஏனமனே கதவத்தோரா ஏப்பா, உள்ள வர விடாம இப்படியே முடுக்கி விட்டுருவீங்களாட்டு இருக்குது. 2 நாளைக்கு இருந்துட்டு போலான்ட்டு வந்தானப்பா, ஒன்னும் பிரச்சனையும் இல்லையே. ஏங்க, பெத்த தகப்ப மாதிரி இருந்த எங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கீங்க, நீங்க இப்படி கேட்டதே தப்பு. என்ன கேட்டது தப்பு? நான் கேட்கற ஆளே கிடையாதுப்பா, கேட்காம உள்ள போறவன் தான். புதுசா கல்யாணமானவங்க ஒரு நேரத்துல இல்லனாலும் ஒரு நேரத்துல சைடுல போய் திட்டுவீங்களே. ஏங்க, அவர் உள்ள கூட்டிட்டு வாங்க. உள்ள போய் திட்டு இருக்கா? ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த உள்ள தலைமெல்லாம் கேட்டு. கடை எப்படி இருக்கு? கடையா? இருகூர்லயே ஒரே ஒரு புள்ளதான் அழகா இருந்தது, அதையும் நீ தட்டிட்டு வந்துட்ட. ஒரு நாளைக்கு 3 ரூபாய்க்கு தான் வியாபாரம் ஆகுதுன்னா அந்த கடை நடக்கணுமா? லாரிக்காரனை நம்பி வந்தோம், அவனையும் 4 நாளைக்கு இந்த ஊர்ல இருந்து போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஊருட்டு எப்படி போறது, என்ன பண்றது ஒன்னும் புரியலையே. என்னது பணம்? 1400 ரூபாய் இருக்குதுங்க. நீயா? ஆமாங்க, உங்க இறுதி கடனை முடிச்சிட்டு போலான்னு வந்தனுங்க. இறுதி கடனா? கடைசியா குடுக்கறதுக்கு பேர் அதானுங்க. ஓ, அப்படி சொல்றியா நீ? நான் கொஞ்சம் உட்காரலாங்களா? உட்காரு உட்காரு, கடனை தான் திருப்பி கொடுத்துட்டிய. எத்தனை வருஷமாச்சு? ஆமா, இந்த ஊருக்கு எப்படி வந்த நீ? நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படியே தானுங்க நானும் வந்தேன். லாரி இல்லையா? ஆமாங்க, லாரியில் நீங்க பின்னால் ஏறி வந்தீங்க, நான் முன்னால் ஏறி வந்தனுங்க. கிளீனர் கூட? இல்லைங்க, நான் டிரைவரோட வந்தனுங்க. நீங்க புலம்பிட்டு இருந்ததை நான் கேட்டனுங்க. புலம்பிட்டா? இங்க மூஞ்சி கேட்டு? இல்லைங்க, எனக்கு அந்த அருகதை இல்லைங்க. நீங்க அம்சவாடியை பார்க்க வந்தீங்க, ஆமா. நான் பழனிசாமியை பார்க்க வந்தனுங்க. ஆமா, அப்படி மாட்டிட்டு தான் போறதுக்கு வழி இல்ல, கடை திறக்கிறதுக்கு வழி இல்ல. இப்போ நான் வழி கண்டுபிடிச்சிட்டுங்க. அப்ப என் கடையை திறக்கலாமா? ஆமாங்க, பாருங்க, அப்படியே போனீங்கன்னா அங்க ஒரு 4 பேர் நிப்பானுங்க. ஆமா, இருக்கிறானுங்க. அவனு கிட்ட தப்பிச்சு போறதுக்கு வழி கேட்டீங்கன்னா அவனுங்களே உங்களை கொண்டு போய் சேர்த்துருவானுங்க.
என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? பெரியவர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு குஞ்சு கவுண்டர் சட்னி தான். எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்க வாங்க. நீங்க இல்ல, நீங்க வாங்க. உங்களோட விவகாரமா போயிரும் போல இருக்க. நீங்க பாருங்க, நாங்களோட ஒரு புது கல்யாணம் எவ்வளவு ஆசை இருக்கும், அதையெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு என்னைக்கு இந்த ஊர்ல பள்ளிக்கூடத்துக்கு பசங்க படிக்க வராங்களோ அன்னைக்கு தான் இது எங்களோட முதலிரவு மேற்படி சமாச்சாரம். சைக்கிள் எடுத்து லோன்னு அலைஞ்சீங்க. அந்த கதையெல்லாம் வேண்டாம். இங்க பாருங்க, நாங்களா வயசு குழந்தைல ஆசை வந்து ஒண்ணு சேரலாம் நினைச்சாலும் கூட நீங்க ரெண்டு பேரையும் சேர விடக்கூடாது. சேர விட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. எவ்வளவு திரிகால வில்லனா இருப்ப. நொங்கு தினமும் போயிருவா, நோண்டி தினமும் மாட்டிக்குவா. அப்படித்தானே? இன்னைக்கு லட்சியம்பீங்க, நாளைக்கு மூடுவாரு, போட்டு தாக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்புறம் இந்த குஞ்சு கவுண்டனுடைய நிலைமை என்ன? அது அது வந்து அம்சம் வேணிதான் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்துக்கிறது இல்லைன்னு இந்த ஊர் கோயில கற்பூரத்தான சத்தியம் பண்ணிருக்கு. அப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு நடந்ததுன்னா எனக்கு ஒண்ணு இல்லைங்க, உங்க ஊர் பிள்ளைக்கு தான் ஆபத்து. உனக்காக இல்லைனாலும் எங்க ஊர் பிள்ளைக்காகவாவது நான் சத்தியம் பண்ற வைடா கற்பூரத்தை. கற்பூரத்தை திருடிட்டு வந்துட்டியா? ஐயோ இல்லைங்க, வீட்டுல இருந்து கொண்டு வந்துருங்க. இங்க பாருங்க, பொடியெல்லாம் கூட ஒட்டிட்டு இருக்கு. அதுல நான் புரியா பேசுறீங்க. இதுக்கு தான் தட்டு காசு போட சொன்னேன். கோயிலே பூசாரி அழுகிறாரு பாரு. ஐயோ ஐயோ, யாருக்காட்ட சத்தியம் பண்ணீங்க? ஏன் ஏனா இந்த மாதிரி சத்தியம் பண்ண என்ன தெரியுமா? என்ன மீறி போன பிள்ளைங்க ஏதாச்சும் ஆக? கை கொடு. யாரோ உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்தி இந்த ஊர் கோயில் சத்தியம் பண்ண வச்சுட்டாங்கடா. இப்படி விவரம் தெரியாத ஆளுங்களா இருக்கீங்கடா. இந்த ஊர் சாமியார் செஞ்ச சத்தியத்தை காப்பாத்தலீனா ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து கை கால் விளக்காம செத்து போயிடுறா. டேய் பெரியோர்களே, தாய்மார்களே, அன்னைக்கு நான் வெச்ச குறி கூட தப்பு. அப்படி நடந்திருந்தா இவன் அடிபட்டு தான் செத்துருப்பான். ஆனா இப்போ வாட் ஆர் லக்கி சான்ஸ், ரத்த ரத்தமா கக்கி சாக போறான். அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? இன்னார் இப்படித்தான் சாகணும்னு எழுதி இருந்தா சரி, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுவோம் பண்ணுவோம். லாரிக்காரன் நம்மளை இந்த முக்கில் வந்து உட்கார சொல்லி இருக்கிறான். முக்கில் உட்கார்ற ஆளா நானு? தலை எழுத்து நம்மளுக்கு. ஐயா, ஆள் என்ன சாகலையா மாட்டா. 100 ரூபாய் கொடுத்து தரக்குறாங்க. சத்த பிறகு 200 ரூபாய் தர்றாங்க. 200 ரூபாய் கொடுத்தா தப்புட்ட எடுப்பட்டேன். எப்பா எந்த ஊர் நீங்க எல்லாம்? வட்டகபாளையங்க. படுகுபாளையமா? ஆமாங்க. ஒன்னா அடி அடிக்க தெரியுமா? தர்றேங்க. எங்க அடிங்க பாக்கலாம், அடிங்க. ஏய், அவன் சொன்னதுக்காக நிறுத்திட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் ஆட்டமே நிக்க போகுது. இனி இனி உயிரோட இருக்க போறது கவுண்டிங் செகண்ட்ஸ். யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். எப்படி சொல்ற? கோவில்ல சத்தியம் பண்ணி கொடுத்தது மறந்துட்டியார் ராஜா? உனக்கு எப்படி தெரியும்? பழனிசாமியும் அம்சவேணியும் சத்தியத்தை மீறி ஒன்னா சேர்ந்தாங்கன்னா உன் வாயில இருந்தும் மூக்கில் இருந்து ரத்த ரத்தமா கக்கி கக்கி சாவேன்னு பூசாரி சொன்னதை மறந்துட்டியா? உனக்கு எப்படி தெரிஞ்சது இது? எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கிறேன். அவங்க 2 பேருக்கும் பால்ல ஜரிதாவை கலந்து கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் இன்பலோகத்துக்கு போக போறாங்க. நீ யமலோகத்துக்கு கோயிங். ஐ ஆம் சொர்க்கலோகத்துக்கு கோயிங். பால்ல கலந்தாச்சா? கொடுத்தாச்சு. கோ. கொடுத்தாச்சா? என்ன வேணும் உங்களுக்கு? நீதான். அது ராத்திரிக்கு இட்லியா தோசையா? ஆசைப்படுறது நானா இருந்தாலும் சுடுறது நீதானா? நீதான் முடிவு பண்ணிக்க. காலைக்கடன் முடிக்கிறதே ஒரு வேலை. கரடி ஐயோ பா.
அப்பா இந்த, அப்பா அவ்வா அவ்வா நான் பொழைப்பனாப்பா. கண்டவானே என்ன மாட்ட வச்சியல்ல, இப்ப பார் நீ எப்படி மாட்டிக்கிறேன்னு. நானும் 2 நாளா தேடுறேன், குஞ்சு கவுண்டர் டெட் பாடியே கண்ணுக்கு தெரியலையே. நாய்கிரி கடிச்சு எடுத்துட்டு ஓடிடுச்சா? பிண வாடையே எங்கும் அடிக்கவில்லையே. அந்த 1400 ரூபாய் பணமும் கிடைச்சு, பெட்டிக்கடை சாவியும் கிடைச்சு, கடையை திறந்துட்டேன்னா, பெரியோர்களே தாய்மார்களே, வெற்றி எந்தன் கையில, வெள்ளி பணம் பையில, வேடிக்கை தேவையில்லை. என்ன 2 கரடி சுத்துது? ஓ, அந்த 2ல 1 குஞ்சு கவுண்டரா? இனி நம்ம பாடியை தேட வேண்டியதில்லை, நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம். சாகும்போது சிரிப்பா? ஆனந்த சிரிப்பு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். கீழே பாத்தியா? 100 ரூபீஸ் பணம். ஐயோ, இந்த கரடிய ஒரு சுத்து சுத்துனீன்னா 100 ரூபாய் கட்டும். எது? ஒரு சுத்துக்கு 100 ரூபாயா? கரடி முட்டுமா? முட்டாது, வா சீக்கிரமா வா. குடு, இந்தா. நான் சுத்துனது நான் பொறிக்கிறேன், நீ நிறைய சுத்தி சுத்தி பெரிய கோடீஸ்வரன் ஆகி சூப்பர் மார்க்கெட் வையே. கக்க நோட் போட்டா கக்க, நல்ல கக்க. அப்பா, பேரன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே, ஒருத்தனுடைய சாவு கரடி கையால தான் சாகணும்னா அதை மாத்த யாரால முடியும்? கக்கு நோட் நோட்டா கக்கு, 500 ரூபாய் நோட்டா கக்கு, நல்லா கக்கு. இந்த பணமே கக்க மாட்டேங்கிற கக்கு. கள்ள நோட்டை கக்கிறாத, நான் போலீஸ்ல மாட்டிக்குவேன். ஐயோ, கரடி செத்து போச்சா? பணம் தான் கக்கல, இருக்கிற காசு பஸ்ஸுக்காவது பொறுக்கிட்டு போயிருவோம். ஐயோ!